அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் திமுக நிர்வாகியால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட அந்த விவகாரம் தான் இன்று தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வேறு வேறு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஞானசேகர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய பழைய வழக்குகள் பற்றிய தகவல்கள் தினசரி வெளியாகிட்டே இருக்குது. அதே மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் இது வரைக்கும் நமக்கு விடை தெரியல. இந்த சார் அப்படிங்கிறவர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பெண்ணுடைய வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த வழக்கில் இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஞானசேகரன் யாரோட ஒருத்தரோடையோ ஃபோனில் பேசியிருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது. ஆனால் அதற்கு பிறகு பேட்டி கொடுத்த கமிஷனர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வழக்கில் சார்னு யாரும் கிடையாதுங்க. அந்த ஞானசேகர் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அவனோட ஃபோன் ஏர்ப்ளேன் மோடில் இருந்தது. ஏர்ப்ளேன் மோடில் இருந்தது அப்படின்னா ஃபோன் வரவோ கால் பேசவோ முடியாது. ஏன்னா அந்த சிக்னல் எல்லாமே பிளாக் ஆகிருக்கும். அதனால் ஞானசேகரன் யார் கூடயுமே ஃபோனில் பேசலை. அது ஒரு நடிப்பு. அதனால் இந்த வழக்கில் மூன்றாவது நபர் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் கமிஷனர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சாங்க. விசாரணை முடியறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிறத கமிஷனர் எப்படி முடிவு பண்ணார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை குழுவில் மாணவி மறுபடியும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் ஞானசேகர் ஒருவருடன் ஃபோனில் பேசியது உண்மை. என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது அவர் ஒருவருடன் ஃபோனில் பேசி அந்த சாருடன் தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அந்த மாணவி இன்று மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கமிஷனர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முற்றிலும் மாறாக அந்த மாணவி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் பிடிவாதமாக உறுதியாக இருக்காங்க. அப்படின்னா இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே குற்றவாளிகளை காப்பாற்ற திமுக அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு சந்தேகத்தை திரு அண்ணாமலை அவர்களும் எழுப்பியிருக்கார். இதற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக இந்த பாலியல் சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவினர் தொடர்ச்சியாக எப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க? இந்த ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டோம், இந்த சார்னெல்லாம் யாரும் இல்லைங்க, யார் அந்த சார், இது ஒரு சினிமா டைட்டில் மாதிரி இருக்குங்க, இப்படியெல்லாம் பேசுகிறது யார் அப்படின்னா திமுகக்காரங்க தான். ஆனால் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவில் மாணவியுடைய இந்த வாக்குமூலம் அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. இந்த வாக்குமூலம் உண்மையாக இருந்தது அப்படின்னா திமுக அரசு குற்றவாளியை மறைப்பதற்கு நேரடியாக முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இது தகவல்களாக தான் வெளியில் வந்திருக்கே தவிர சிறப்பு விசாரணை குழுவுடைய அறிக்கை வரும்போது தான் நம்மளுக்கு முழுமையான தகவல்கள் தெரியும். மாணவியுடைய வாக்குமூலம் உண்மையாக இருந்தது அப்படின்னா பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிகளுடைய போராட்டம் எல்லாமே நியாயமான போராட்டம் அப்படிங்கிறதும் உறுதியாகுது. இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காததன் மூலமாக திமுக மேலும் மேலும் சந்தேகத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த விசாரணை சரியான திசையில் போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய கோரிக்கையும். அதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்யும் அப்படின்னு நம்புவோம். இப்போ திமுக இந்த விஷயத்தில் அம்பலமாக இருக்காங்க. இனிமேவாவது அவங்க ஏதாவது உருப்படியாக உண்மையை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.